ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி என் பொண்ணு பானிபூரி வேணும் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால், கடையில் போய் பார்த்தா அது ஒரு பிளேட்டில் 6 பீஸ் மட்டும் வச்சுட்டு அது 40 ருபீஸ் சொன்னாங்க. சரி வீட்டில் செஞ்சால் எல்லாரும் சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, இஞ்சி, பச்சை மிளகா, இந்த புதினா, கொத்தமல்லி எல்லாம் வீட்டிலே இருந்தது. ஸோ அது எல்லாமே ஒரு ஒரு அளவுக்கு போட்டுக்கிட்டேன் நான். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டுக்கிட்டா போதும், ரொம்ப நிறைய தண்ணியும் நம்மளுக்கு தேவைப்படாது. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், புளி கரைச்சி ஒரு கப்பில் வச்சுருக்கேன். ஸோ அதையும் அதில் ஊற்றிட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு நான் அதை என்ன பண்ணிவிட்டேன், அதில் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு பிளாக் சால்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். அப்புறம் பாருங்கள், தனியா தூளும் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டு ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் நான். எல்லாமே ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கப்புறம் சாட் மசாலா போட்டிருக்கேன் பாருங்கம்மா, இதோட ஃப்ளேவர் தான் நல்லா டாமினேட் ஆகும் இதுக்கு. அதனால் சாட் மசாலாவும் போட்டுட்டு நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு அந்த தண்ணி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம தண்ணியை மிக்ஸ் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த அளவுக்கு அது பானி எவ்வளோ டேஸ்ட்டாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி வச்சா போதும். உப்புக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள், அது உள்ளே வைக்கிற மசாலாக்காக இதை நான் மசிச்சு வச்சுருக்கேன் நான். இதில் வெங்காயம் நல்லா குட்டி குட்டி பீஸாக அரிஞ்சிருக்கேன் பாருங்கள், அதை போட்டுட்டு கொத்தமல்லியும் சின்ன சின்ன பீஸாக நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாவும் குட்டி குட்டி பீஸாக பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் என்ன போடுறேன்னா, வேர்க்கலை வறுத்து இது பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கும் நான் சீரகத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். இதுக்கும் பிளாக் சால்ட் போட்டிருக்கேன் பாருங்கள், அதோட இது ஒரு ஆஃப், அது ஒரு 1/2 ஸ்பூன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். அப்புறம் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக போட்டுட்டு இதில் இந்த சாட் மசாலாவை போட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கையிலேயே நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அது உள்ளே வச்சு சாப்பிடும் போது இதோட ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம வெறும் சாதாரணமாக உருளைக்கிழங்கு வெங்காயம் மட்டும் சில கடையில் வச்சு கொடுப்பாங்க இல்லையா, ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த வேர்க்கெல்லாம் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் இந்த மசாலாலாம் போட்டு வச்சுருக்கேன். திடீர்னு தான் வேணும்னு சொன்னாலே, அதனால் நான் இந்த பூரி பப்பட் இருக்குல்லையே அதை மட்டும் கடையிலேயே அப்படியே பேக்கெட்டில் வாங்கிட்டேன். இப்போ அதை நடுவில் ஹோல் பண்ணிவிட்டு இந்த மசாலா வைக்கிறதுக்காக நாங்கள் பாருங்கள் எல்லாம் வைக்கிறேன் பாருங்கள். அது கொஞ்சம் நிறையவே வைங்க. அது கடையில் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு தராங்க, அது நல்லாவே இல்லை. இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச அளவுக்கு நம்ம வீட்டில் செஞ்சோன்னா நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ மசாலா வச்சுட்டு இதில் ஓம்பொடி கொஞ்சம் மேலே போட்டுட்டேன். இப்போ அந்த பானி எவ்வளோ நம்ம ஊற்றணுமோ அது மாதிரி ஒன்று ஒன்றா அது குட்டி கிணத்துல வச்சு கொடுப்பாங்க. இப்போ நம்மள அது எவ்வளோ வேணுமோ அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நான் அதில் எவ்வளோ ஃபில் பண்ணணுமோ அது மாதிரி ஃபில் பண்ணியிருக்கேன். யாருக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. கடையில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பப்பட் ஒரு நாள் வீட்லேயும் செஞ்சு பார்க்கலாம், நாங்கள் ட்ரை பண்ணுவோம். இது அங்கே வெளியில் வாங்கிட்டேன் நான். ஆனால் மற்றது எல்லாமே வீட்டில் ஹைஜீனிக்காக பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு இதே மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. தேங்க்யூ.